முன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஏதோ கரப்பான் பூச்சி தானே என்று சிறிதாக எண்ணிய ஒரு இயக்கம் டெல்லி ஜந்தர் மந்தரிலே தொடங்கி இன்றைக்கு கன்னியாகுமரி வரை காஷ்மீர் வரை எல்லா இடங்களிலேயும் இந்த அரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து என்ன ஆகுமோ என்கின்ற சூழலிலே நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே 20க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே அவையை தள்ளி வைத்துவிட்டு அங்கே இருக்கிற பிஜேபி அல்லாத எல்லா உறுப்பினர்களும் எங்களிடத்திலே கேட்டுக்கொள்வது, எங்களுக்கு பிஜேபியும் வேண்டாம், காங்கிரஸ் வேண்டாம், உங்கள் தலைவரை டெல்லிக்கு வர சொல்லுங்கள், இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகவும். இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கிற இந்த ஆட்சி மதவாத ஆட்சி, சிறுபான்மை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஆட்சி, பொருளாதாரம் ஒரு இடத்துல சீரழிந்து விட்டது, அயல்நாட்டு கொள்கை காரி துப்புகிறார்கள், பக்கத்து நாடுகள் நம்மோடு பாதுகாப்பான இடத்துல இல்லை, எனவே அயலகத்துறையிலே போதுமான கொள்கை புரிதல் இல்லை, வர்த்தகத்திலே கீழே போய்விட்டோம், பண பரிவர்த்தனையிலே கீழே போய்விட்டோம், இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பு கீழே போய்விட்டது, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பில்லை. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் இதையெல்லாம் கவலைப்படாத ஒரு ஆட்டக்கார அரசு, ஒரு சினிமா அரசு இங்கே உட்கார்ந்திருக்கிறது. அப்படி ஒரு ஆட்டக்கார அரசு இங்கே இருக்கிற போது கொள்கையை மட்டுமே சுவாசித்துக் கொண்டிருக்கிற 75 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கின்ற 100 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை இருதய பையிலே சுவாசித்துக் கொண்டிருக்கிற நாம் இன்னமும் தனித்து இயங்க முடியாது. எனவே தோமுசாவும் பொதுவெளிக்கு வர வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கி வைத்த நேரத்தில் இதை ஒரு மாநில கட்சியாக உருவாக்கி இருந்தாலும் கூட நாடாளுமன்றத்திலே அவர் உரையாற்றுகிற போது, நாங்கள் திராவிட மரபினத்தை சார்ந்தவர்கள், இப்படி சொல்லிக் கொள்வதால் நாங்கள் வங்காளிக்கோ குஜராத்திக்கோ எதிரி அல்ல, ஆனால் இந்த நாட்டிற்கும் இந்த பண்பாட்டிற்கும் எங்களிடத்திலே வழங்குவதற்கு தனித்த அடையாளம் உள்ள நிறைய பண்புகள் இருக்கிறது, அந்த பண்புகளும் விழுமியமும் தான் திராவிடம் என்று சொல்லி ஒரு காலத்திலே திராவிட நாடு கேட்டு தனித்தமிழ்நாடு கேட்டு தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், அகில இந்திய அரசியலில் கால் பதித்த இயக்கம். அதற்கு பிறகு கலைஞர் காலத்தில் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்று எண்ணற்ற திட்டங்களை அண்ணன் முரசொலி மாறன் அவர்களாக இருந்தாலும் TR பாலுவாக இருந்தாலும், இங்கே நீங்கள் எல்லாம் பெருமையோடு குறிப்பிட்டீர்களே, தொலைத்தொடர்பு துறையிலே நான் பொறுப்பேற்றிருந்த நேரத்தில் எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் அலைவரிசை பிரச்சனையில் நான் 15 மாத காலம் சிறைப்பட்டாலும் கூட, அப்படி சிறைப்படுத்தப்பட்டது எனக்காக அல்ல, இந்த தேசத்திற்காக என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு பணிகளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அகில இந்திய அரசியலில் கால் பதித்து, அதற்கு பிறகு கலைஞர் காலத்திலே அந்த உச்சத்தை தொட்ட அந்த காலம் இன்றைக்கு எங்கே இருக்கிறோம் என்று சொன்னால், பரபரப்பான சூழ்நிலையிலே நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு காரணம், டெல்லியிலே ஒரு வார காலமாக நாடாளுமன்றம் முடங்கி கிடக்கிறது. ஆளுகின்ற பிஜேபிக்கு எதிராக மாணவர்களின் போராட்டம் வலுவடைந்திருக்கிறது. ஏதோ கரப்பான் பூச்சி தானே என்று சிறிதாக எண்ணிய ஒரு இயக்கம் டெல்லி ஜந்தர் மந்தரிலே தொடங்கி இன்றைக்கு கன்னியாகுமரி வரை காஷ்மீர் வரை எல்லா இடங்களிலேயும் இந்த அரசுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து என்ன ஆகுமோ என்கின்ற சூழலிலே நாடாளுமன்றம் முடக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே 20க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே அவையை தள்ளி வைத்துவிட்டு அங்கே இருக்கிற பிஜேபி அல்லாத எல்லா உறுப்பினர்களும் எங்களிடத்திலே கேட்டுக்கொள்வது, எங்களுக்கு பிஜேபியும் வேண்டாம், காங்கிரஸும் வேண்டாம், உங்கள் தலைவரை டெல்லிக்கு வர சொல்லுங்கள், இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகுவோம் என்று ஒவ்வொரு மாநில கட்சிகளும், இன்றைக்கு தேசியம் என்கிற பெயரால் 2 கட்சிகளும் இனிமேல் நம்ம ஏமாற்ற முடியாது என்று எல்லா மாநில கட்சிகளையும், தாழ்த்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பாக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பாக இருந்தாலும், அதற்காக அரசியல் கட்சி வைத்திருக்கிற தலைவர்களாக இருந்தாலும், நான் இன்னும் ஊடகமாக சொல்லுகிறேன், பல்வேறு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களாக இருந்தவர்களை கூட எங்களை சந்திக்கிற போது எங்களுடைய நம்பிக்கை ஒரே நம்பிக்கை, திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் எப்படி அண்ணா ஒரு அகில இந்திய அரசியலுக்கு திராவிட நாடு கேட்ட காலத்திலேயே நான் யார் என்பதை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்தாரோ, அதற்கு பிறகு கலைஞர் எப்படி அகில இந்திய அரசியலில் பங்கெடுத்து எண்ணற்ற பல திட்டங்களை ஆற்றினாரோ, தமிழ்நாட்டுக்கு அல்ல தேசத்திற்கு அண்ணன் முரசொலி மாறன் அமைச்சராக இருக்கிற போது இந்தியாவிற்கு மட்டுமல்ல, இந்தியாவை உலக நாடுகளின் பார்வையில் வளர்ந்த நாடுகளும் வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகளுக்கும் இடையேயான போட்டியில், வர்த்தக போட்டியில் இந்தியாவை மட்டுமல்ல, இந்தியா போல வளருகின்ற சிறிய நாடுகளான 140 நாடுகளை காப்பாற்றிய தோஹா ஒப்பந்தத்தை உருவாக்கி தந்தவர் அண்ணன் முரசொலி மாறன். தமிழ்நாட்டில் மட்டும் 6000 கிலோமீட்டர் சாலைகளை போட்டு தந்தது அண்ணன் TR பாலு அவர்கள். அதே போல வனத்துறை அமைச்சராக இருக்கிற போது நான் ஏற்படுத்திய மாற்றங்கள், தொலைத்தொடர்பு துறையில் இருக்கிற போது நீங்கள் இங்கே சொன்னீர்களே எத்தனையோ திட்டங்கள், இவற்றையெல்லாம் அகில இந்திய அரசியலிலே கால் பதித்தோம். ஆனால் அகில இந்திய அரசியலுடைய மாற்றம் என்பது இன்றைக்கு
அண்ணா தொடங்கி வைத்த அந்த பயணம், கலைஞர் அந்த பயணத்திலே வெற்றி பெற்றாரே அந்த உச்சம், அதையும் தாண்டி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதனுடைய தலைவர் மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இவர்தான் இந்தியாவிற்கு வழிகாட்ட வேண்டும், காங்கிரஸ் அல்லாத பிஜேபி அல்லாத ஒரு அரசாங்கம் ஒன்றியத்திலே அமைய வேண்டும், அது உங்கள் தலைவரால் தான் முடியும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்திருக்கிறது. நான் அதை இந்த மன்றத்திலே பதிவு செய்வதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் இந்த தோமுசாவும் தமிழ்நாட்டில் தோண்டி ஏதோ சென்னைக்குள்ளேயே குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டாமல் அண்ணன் சண்முகமாக இருந்தாலும் அல்லது சங்கரராமனாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பார்த்து நான் ஆச்சரியப்படுவேன். மாநில கட்சினா ஒரு அவர்ஷன் இருக்கும், இவங்கெல்லாம் ஒரு மாநில கட்சி தானேன்னு. ஆனால் இவர்களுக்கு கிளை ஒரிசாவில் இருக்கிறது, டெல்லியில் இருக்கிறது, கேரளாவில் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிறது சொல்லும் போது நான் மலைத்து போனேன். அண்ணாவுக்கு எப்படி ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு ஒரு தேசிய பார்வை இருந்ததோ, நாட்டு பார்வை இருந்ததோ, கலைஞர் எப்படி அறிவாலயத்திலே உட்கார்ந்து கொண்டு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பங்களிப்பில் இருந்து இந்த தேசத்தை வழிநடத்தினாரோ, அந்த சாயல் அதனுடைய தாக்கம் தோமுசாவுக்கும் இருக்கிறது. நீங்களும் இந்தியாவிலே பல்வேறு மாநிலங்களே இன்றைக்கு இந்த அமைப்புகளை உருவாக்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற போது உள்ளபடியே எதை பெரியார் விரும்பினாரோ, எதை அண்ணா விரும்பினாரோ, எதை கலைஞர் விரும்பினாரோ, எதற்காக மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்ட பணியை இங்கே இருக்கின்ற நம்முடைய தோமுசாவும் செய்து கொண்டிருக்கிறது என்பதற்காக அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய பணி உங்களோடு நின்று விடக்கூடாது. ஊரே எரிஞ்சிட்டு இருக்கும்போது என் வீடு மட்டும் பத்திரமா இருக்கணும்னு தோமுசா நினைக்கக்கூடாது. தோமுசாவும் வீதிக்கு இறங்கி போராட வேண்டும். இன்றைக்கு ஒன்றியத்தில் இருக்கிற இந்த ஆட்சி மதவாத ஆட்சி, சிறுபான்மை மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஆட்சி. பொருளாதாரம் ஒரு இடத்துல சீரழிந்து விட்டது. அயல்நாட்டு கொள்கை காரி துப்புகிறார்கள். பக்கத்து நாடுகள் நம்மோடு பாதுகாப்பான இடத்துல இல்லை. எனவே அயலகத்துறையிலே போதுமான கொள்கை புரிதல் இல்லை. வர்த்தகத்திலே கீழே போய்விட்டோம். பண பரிவர்த்தனையிலே கீழே போய்விட்டோம். இந்தியாவினுடைய ரூபாய் மதிப்பு கீழே போய்விட்டது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பில்லை. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் இதையெல்லாம் கவலைப்படாத ஒரு ஆட்டக்கார அரசு, ஒரு சினிமா அரசு இங்கே உட்கார்ந்துருக்கிறது. அப்படி ஒரு ஆட்டக்கார அரசு இங்கே இருக்கிற போது கொள்கையை மட்டுமே சுவாசித்து கொண்டிருக்கிற 75 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கின்ற 100 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை இருதய பையிலே சுவாசித்து கொண்டிருக்கிற நாம் இன்னமும் தனித்து இயங்க முடியாது. எனவே தோமுசாவும் பொதுவெளிக்கு வர வேண்டும். இந்த போராட்டங்களிலே கலந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் எதை விரும்புகிறதோ, நம்முடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எதை விரும்புகிறாரோ அதை நீங்கள் செய்வதற்கு உடனிருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தலைவருடைய ஆளுமையை நான் பல இடத்திலே சொல்லியிருக்கிறேன். ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். நீட் தேர்வு வந்ததற்கு பிறகு இன்றைக்கு எதிர்பார்த்து எதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோமோ அந்த நீட்டில் 15% இடஒதுக்கீடு, என்ட்ரன்ஸ் டெஸ்ட் முடிஞ்ச உடனே 15% இடஒதுக்கீடு ஆல் இண்டியா கோட்டானாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற தனியார் கல்லூரிக்கு, எங்கள் ஊரில் இருக்கிற தனியார் கல்லூரிக்கு, உங்கள் ஊரில் தனியார் கல்லூரி இருக்குது, அரசாங்க கல்லூரி இருக்குது. இந்த அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளில் 15% டெல்லி நிரப்பிக்கொள்ளும். சரி, இந்தியா தேசிய ஒற்றுமை. தமிழ்நாட்டுக்காரன் குஜராத்தில் படிப்பான், குஜராத்துக்காரன் இங்கே வர்றான், வந்துட்டு போட்டு தப்பு இல்லை. ஒரு அகில இந்திய ஒற்றுமைக்காக 15% அவர்கள் சென்ட்ரல் பூல்னு வச்சுக்கிட்டு அங்கேருந்து தேர்ந்தெடுத்து ஆட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதை தமிழ்நாட்டுக்காரரும் ஜெயிப்பார், தமிழ்நாட்டுக்காரர் போய் காஷ்மீரில் படிப்பார், அல்லது காஷ்மீர்காரர் இங்கே படிப்பார், பீகாரில் இங்கே போய் தப்பு இல்லை, அதை கூட ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அந்த 15% தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உண்டா? கிடையாது. எவ்வளவு? கிட்டத்தட்ட 5500 சீட்டு. 5500 சீட்டுக்கு எஸ்சிக்கு இடஒதுக்கீடு கிடையாது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, வன்னியருக்கு, செட்டியாருக்கு, நாடாருக்கு, முதலியாருக்கு, வேளாண் கவுண்டருக்கு, வன்னியருக்கு இடம் கிடையாது. இதை பற்றி யாரும் கவலைப்படலை. ஆல் இண்டியா கோட்டா கொடுத்துட்டோம். ஆனால் அந்த கோட்டாவில் இருக்கிற 15% சீட்டு 5500 சீட்டு இருக்கு, அதில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் போகலையே, தாழ்த்தப்பட்ட மக்கள் போகலையே என்று கவலைப்பட்ட ஒரே தலைவன் இந்த தேசத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மனிதர் தான். உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டு இந்த மோடி அரசாங்கத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அந்த 5500 சீட்லையும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு என்று வாங்கி தந்த பெருமை இந்த தலைவனுக்கு தான் உண்டு. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு மாநில கட்சி அண்ணா என்ன செயல்பட்டார், கலைஞர் எப்படி செயல்பட்டார், இந்த மனிதர் எப்படி செயல்படுகிறார். எனவே அந்த அரிச்சோட்டிலே நீங்கள் முன்வந்து இந்த தேசத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாட்டை எடுத்து நீங்களும் போராட முன்வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டு, பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தை முடித்துவிட்டு நாடாளுமன்ற உறுப்பினரோடு நம்முடைய தலைவர் அவர்கள் என்ன நடக்கிறதுலாம் நீங்கள் கேட்குற மாதிரி அவரும் கேட்பார். அதுக்காக அறிவாலயத்தில் அவர் வந்திருக்கிறார்.
ஒரு மீட்டிங் இருக்குது. எனவே இந்த அளவில் கடைசி வரை உங்களோடு இருக்க இயலாத நில சூழ்நிலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து இந்த சங்கம் இன்னும் மேன்மேலும் பல்வேறு மாநிலங்களிலே கிளைகளை பெருக்கி ஒரு அகில இந்திய சங்கமாக வளர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.